ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்கிற சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மரபின நல சீரமைப்பு பள்ளிகள் விடுதிகள் கலந்தாய்வு நடைபெறுதல் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கலந்தாய்வு என்ன தேதிகளில் நடக்கும் என்பது இந்த தேதிகள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கலந்தாய்வை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான குறிப்பிட்டுகள் சொல்லியிருக்காங்க. அலுவலக நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லர் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் தலைமை ஆசிரியர்கள் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் காப்பாளர்கள் காப்பாளர்களுக்கும் 2024 மற்றும் 25 கல்வியாண்டில் கல்வி மேலாண்மை தகவல் முகமை மூலமாக எமிஸ் 31/12/2022 அன்றைய நிலைமையில் உள்ள காலி பணியிடங்கள் அடிப்படையில் பொது மாறுதல் கலந்தாய்வு 4/2/2022 மற்றும் 5/2/2025 நாட்களில் முதன்மை கல்வி அலுவலக அரங்கில் பின்வரும் நாட்களில் நடைபெற இருக்காங்க. அந்த தகவலை நமக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிமாறுதல், கணினி பயிற்சி நிலை 1 பணிமாறுதல், உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணி மாறுதல், நடுநிலைப்பள்ளி எல்லாமே 4/2 கொடுக்குறாங்க. கணினி பயிற்றுனர் அது. ஸோ அதுக்கப்புறம் பட்டதாரி காப்பாளர்கள் காப்பாளணிகள் பட்டதாரி ஆசிரியர் பணிமாறுதல் எல்லாமே 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி தலைமை ஆசிரியர்கள் பணிமாறுதல், சிறப்பாசிரியர்கள், நடுநிலை காப்பாளர்கள் காப்பாளணிகள் இணைய ஆசிரியர்கள் எல்லாமே 5ஆம் தேதி மாலை 6 மணி வரை இந்த கலந்தாய்வு நடைபெறும். எனவே கலந்தாய்வில் கலந்து கொள்ள விண்ணப்பித்த ஆசிரியர்கள் அவர்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் காலை 9 மணி அளவில் கலந்தாய்வு வளாகத்தில் நடைபெறலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுக்கு உண்டான வழக்கு நிலுவையில் இருக்கிற வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருக்குது. இந்த விசாரணையுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த 149 அந்த ஜிஓ, ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்களுக்கு எதிரான ஜிஓக்களை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப்படும் என்பதை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.